தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் ஷேக்வரா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு போயிருக்காரு. இத்தனை நாள் எங்களோட கனவு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு முன் வச்சிருந்தாங்க தான். இன்னைக்கு எங்க கனவு நனவாகிருக்கு. வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துடைய திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு, அதை பாக்குறதா இல்ல இவங்களோட கனவு நனவாயிருக்கு இதை பாக்குறதா? இல்ல திமுக கூட்டணியில விசிகா உடைஞ்சிருக்கு அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி விசிகா ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு அங்கம் வச்சாரு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுகவோட இருந்தாங்க. இப்போ வெளியில வந்திருக்காங்க. அது ஒரு செப்பரேட் கட்சி, அது ஒரு தனியா செயல்படக்கூடிய கட்சி. அப்படிதான் நம்ம சிபிஐ பார்க்கணும், சிபிஎம் பார்க்கணும். இது என்ன ஒரு கட்சியோட வெகுஜன அமைப்பா? மாணவர் அணி, இளைஞர் அணி மாதிரி வெகுஜன அமைப்பு கிடையாது. அது என்ன பிரிஞ்சு போயிருச்சு. இப்ப நீங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பிரிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாரும் பேசணும், என்ன பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னும் போது இந்த கட்சி இது அரசியல் நிலைப்பாடு தான். நாளைக்கு மறுபடியும் திமுகவோட சேரலாம், ஏன் நாளைக்கு அதிமுகவோட கூட சேரலாம் விசிகா. அது அரசியல் சூழலை பொறுத்து அது மாறும். நாம என்ன பார்க்கணும்னா, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொன்னது விசிகா தலைவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு போய் அமைச்சரவையில உட்காந்துருக்காங்க, அதிகாரம் கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். ஆனா நீங்க வாங்கியிருக்க துறை என்ன துறை? ஏன் நிதித்துறை கேட்கலாம்ல, இல்லைன்னா நீங்க மின்சாரத்துறை கேட்கலாம்ல, அதை விடுங்க, அறநிலைத்துறை கேட்கலாம்ல. இல்ல ஏற்கனவே 7 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? நீங்க அறநிலைத்துறை கேட்டா அதுதானே உண்மையிலேயே சமூக நீதி. இல்ல கல்வித்துறை கொடுத்திருக்காங்கல்ல, தலித் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தானே கல்வித்துறையை தூக்கி கொடுத்திருக்காங்க. இங்க இவரு தானங்க நமக்கு பேசுறோம், விசிகாவில தானே பேசுறோம். அப்படி பார்த்தா அறநிலைத்துறையில ஒரு பார்ப்பன தூக்கி உட்கார வச்சிருக்காங்கல்ல. நம்ம ஒரு சின்ன பையன் தெரியாது, சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க எந்த சாதினே தெரியாம நீங்க எதுக்கு அவுத்து விட்டீங்க? நாங்க பாருங்க 7 அமைச்சர்கள்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள நாங்க நிப்பாட்டி இருக்கோம். அப்ப நீங்க எல்லாருடைய கேஸ்ட வெரிஃபை பண்ணிருக்கீங்கல்ல. நீங்க இல்ல ஆதவர்ஜுனா சொல்றாரு, நாங்க கேஸ்டே பாக்கல, எங்களுக்குள்ள இளைஞர்கள் தான். அப்புறம் எப்படி தனி தொகுதியில எஸ்சியை கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்ப பொது தொகுதியில நாங்க தலித்துகளை நிப்பாட்டோம்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? கேஸ்ட் வெரிஃபிகேஷனே பண்ணாமலே மூஞ்ச வச்சே கண்டுபிடிச்சு. இது எப்படி ஸ்ரீரங்கத்துல எப்படி கரெக்டா போய் நீங்க நம்மால போய் நிப்பாட்டினீங்க? கேஸ்டே தெரியாது எங்களுக்கு, நாங்க எதுவும் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணா எங்களுக்கு உடனே தெரியாதுன்னு அவுத்து விட்டா நாங்க இதெல்லாம் நம்பி. ஸ்ரீரங்க தொகுதியில நின்னவர் அந்த தொகுதியை சார்ந்தவரே அல்ல அப்படின்னு ஒரு தகவல். பார்ப்பனர் எந்த எந்த இடத்துல அவாக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டலாம். அதுல எந்த இதுவும் தேவைப்படாது, பிரச்சனை இல்ல. அந்த தொகுதியை சார்ந்தவரே இல்லனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். கரெக்டா வெங்கட்ராமன் எதுக்கு நீங்க மயிலாப்பூர்ல நிப்பாட்டினீங்க? அவர் எந்த சாதினே உங்களுக்கு தெரியாதா? கேக்குறவன் கேனையன்னா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆமா, இந்த வாட்டி ஆதவர்ஜுனா அப்படின்னு நாங்களா எழுதிக்கிறோம் நாங்களே. என்னன்னா இது எல்லாமே நம்மகிட்ட இது கண்கட்டி வித்த காட்டுறதுதான். என்னன்னா நம்மளை ஏமாத்துற வேலை எல்லாமே பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாது. அவங்க காரணம் இவ்வளவு நாள் அவங்க திமுக காரணம்னு சொல்றது இப்ப எங்களுக்கே தெரியாது, எங்களை அறியாமலே நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சேஃப் ஜோன் போறது. எங்களை அறியாமலே தமிழ் தாய் வாழ்த்த 3வது போட்டாங்க. அடுத்த முறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் அரசு விழா நடக்கும்போது முதல் ஆமா அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நேத்து மறுபடியும் அமைச்சரவையில அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் போது மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து 3வது. ராஜ்மோகன் சொல்றாரு, நான் போய் கெஞ்சினா அவர்கிட்ட தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு ஏன் கெஞ்சணும்? போய் நீங்க கேட்டு பாருங்க ஆளுநர். ஏன் ஆளுநர்கிட்ட கெஞ்சணும்? ஏன்னா ஆளுநருடைய அந்த ஃபங்க்ஷன்றது ஆளுநருக்கான இது. அவர் தான் அங்க ஹீரோ. என்னதான் எங்க சினிமால ஹீரோ. அப்ப ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றம் கூடும்போது ஆளுநருடைய உரை தான் முதல் உரை, ஆளுநர் தான் அங்க ஹீரோ. ஆனா நாங்க ஹீரோவே ஓப்பனிங்லேயே ஹீரோவை நாங்க ஓட விடுவோம். கடந்த ஆட்சியில எந்திரிச்சு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே அனுப்பி விடுவோம். போயிட்டு வாங்க, பாய், நாளைக்கு டீ பார்ட்டி வைக்கிறீங்களா, அங்கேயே சிரிக்கிறேன் பாய்ன்னு அனுப்பிச்சு விடுவோம். ஆளுநருக்கு போன கடந்த ஆட்சியில என்ன மரியாதை இங்க தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டுச்சு? யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை கொண்டு போய் மேல போய் கொடுங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. எதுக்கு நீங்க தலையிடுறீங்கன்னு இங்க அடிச்சோம். ஆளுநரை எடுத்து உச்ச நீதிமன்றத்துல ஃபைட் பண்ணோம். இங்க நாங்க கெஞ்சணும்ன்றீங்க. உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம்? அதான் கேக்குறேன். அதிகாரத்துக்கு முன்னாடி இந்த வரையும் பேப்பர் கிழிச்சு போட்டா, நீங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு கெஞ்சனன்றீங்களா? எப்படி ஒண்ணு புரியும்? ஆளுநர் என்ன பேசணும்னு நாங்க தான் தீர்மானிப்போம்னு திமுக சொல்லுது. நீங்க என்ன பேசணும் நாங்க தான் தீர்மானிப்போம்னு சொல்லுது. அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கத்தை கொண்டு ஆளுநர் படிக்கிறாரு. யாரு? நம்ம ரவி அவர், முன்னாள் ஆளுநர். அப்ப இது அவை குறிப்புல இருந்து நீக்குவோன்னு சொல்லி ஒரு குரல் வந்த உடனே மூடி வச்சு கிளம்புறாரு. போயிட்டு வாங்க, யாரு உங்களை தடுத்தா? போயிட்டு வாங்க, இஷ்டம் இருந்தாரு இல்ல போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அங்க போய் அறிக்கை வெளியிடுவார் ராஜ்பவன்ல உட்காந்து. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா கெஞ்சுறது.
ஒரு வாட்டி இவங்க போய் வெளியே அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க. பேப்பர்லாம் கிழிச்சா நாங்க பண்றோமா, நாங்க போன வாட்டி இல்ல ஆனா பேப்பர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக தீவிர ஆலோசனையில் நாங்க இருக்கோம். சட்ட வல்லுநர்களா வச்சு தமிழ்த்தாய் வாழ்த்த மறுபடியும் எப்படி முதல் இடத்துக்கு கொண்டு வரது அப்படின்ற தீவிர ஆலோசனையில சட்ட வல்லுநர்களை வச்சு சட்டப்பூர்வமா இதை அணுக போறோம். எதுவுமே பேசுறவங்க இல்ல, நாங்க செஞ்சு காட்டுறவங்கன்னு பேசியிருக்காரு. என்ன அணுகுவீங்க? சட்டப்பூர்வமா என்ன அணுகுவீங்க? இல்ல அது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க எனக்கு அமைச்சரா தெரியல. இருப்போம். நீங்க தானே ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க அதான். தானே முதலமைச்சர், ஆமா. நீங்க தானே பெருவாரி இடங்களை இல்ல ஜெயிச்சீங்க. சட்ட ரீதியா நாங்க செய்யறோம். எப்படி சட்ட ரீதியா செய்வீங்க? ஒரே ஒரு டேப் ரிகார்டை போட்டு ஆஃப் பண்ணா முடிஞ்சு, நீங்க போய் அதை எடுத்து பண்ண வேண்டியதானே? கடந்த ஆட்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி போனதுக்கு யார் அதை அடுத்து போட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கையே எடுக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப நீங்க இப்ப வந்து இன்னொன்னு, சரி திமுக கடந்த ஆட்சியில பண்ணலன்னே வச்சுக்கோப்பா, நீங்க மாற்று தானே, ஆமா மாற்றுன்றதுனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மாத்தி போட்டிருக்கோம்ல. தமிழ்த்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு போட்டு மூணாவது இடத்துக்கு மாற்றோம். அதான் மாற்று. நாங்க மாற்றோம்னு சொன்னோம், முதல் இடத்துக்கு வரும்னு சொன்னோம். அதான் இப்ப இது எல்லாமே பண்ணிட்டு எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பல பேர் குற்றவாளிகள், அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் குற்றவாளிகள். இந்த செந்தில்நாதன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளரோட பொண்ணு பேர் தான் கமலியோ ஏதோ ஒரு பொண்ணு. அந்த செந்தில்நாதன் வந்து நான் உனக்கு பதவி தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் காம இச்சைக்கு அந்த பொண்ணை வந்து ஆசைக்கு இணங்க சொன்னவர், வீடியோவோட மாட்டினவர். அவர் அப்படியே சைலண்ட் பண்ணிட்டு இப்ப அவர் பொண்ணுக்கு அமைச்சர் பதவி. இப்ப அந்த பொண்ணு சைலண்ட் அமைச்சர் தான், இவர் தான் ரோல். அத நீங்க ஏற்கனவே இத பத்தி பேசிருக்கீங்க. இந்த மாதிரி அவங்கள பதவியில இருந்து நீக்கிறதாக வந்து தகவல். இப்ப அந்த பொண்ணுக்கு அமைச்சர் பாருங்க, ஒரு பெண்ணை அமைச்சராக்கி இருக்காரு. ஆனா இத பின்னாடி இதை மறைக்கிறது. ஆனா நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு மாற்று அரசியலா இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பெண் காணாம போய். இப்ப வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வர ஒரு பக்கம். அதனால எங்களுக்கு தெரியாது இவர் மேல இவ்வளவு குற்ற வழக்கு இருக்கா, எங்களுக்கு தெரியாது, வந்தாரு சேர்த்துக்கிட்டோம். எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படிதான் இவங்க என்ன? ஆமா, இதுதான் இவங்களுடைய இப்ப அடுத்த பிளான். அப்ப நாம விசிகாட்ட என்ன கேட்கிறோம்னா, நீங்க நீங்க அத்தாரிட்டியில இருக்கீங்க, உங்களை வந்து அவங்களே நாடுறாங்க, நீங்களா போய் சிவி சண்முகம் மாதிரி ஐயா அப்படின்னு எதுவும் கேட்கல. அப்ப நீங்க அவங்கதான் உங்களை தேடி வராங்க. நீங்க நிதி அமைச்சர் கேளுங்க, இல்ல சமூக நலத்துறையை விட்டுட்டு இந்த இது கேளுங்க, துணை முதல்வர் பதவி கேளுங்க, அது கூட கேட்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து அது கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனா நீங்க அமைச்சரவையில இது கேட்கலாம், கல்வித்துறை, உயர்கல்வித்துறையோ இல்ல பள்ளிக்கல்வித்துறையோ, இல்ல நீங்க அறநிலைத்துறை கேளுங்க. அறநிலைத்துறை கேட்டீங்கன்னா அதுதானே உண்மையிலே சமூக நீதி. இதுக்கு பேருக்கு சமூக நீதி ஒரு துறையில இருந்துகிட்டு நீங்க எதுக்கு இங்கே போய் கேட்கணும்? அதுக்கு இதுதான் நம்ம அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கையா இருக்கு. உங்க கட்சியில இருக்கவங்களே பல பேர் இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கு வேற துறையே இல்லையா, நமக்கு வந்து இது இல்லையா. நம்ம ஏற்கனவே நானே என்னோட வீடியோல சொன்னேன், ராஜ்மோகன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. ஆனா அவருக்கு அறநிலைத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறையை கொடுத்து அவர் சுருக்கிடக்கூடாது, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த துறையில அமைச்சரா இருக்கணும்னு சொல்லி கூடாது, மீன்வளத்துறை அமைச்சரா இருக்காது, இந்த பார்ப்பன சமூகத்துல இருக்கவங்க அறநிலைத்துறை அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து அன்னைக்கு சொன்னோம். ஆனா அவங்களுக்கு போடல. ஓகே, அதை வாழ்த்துக்கள். அப்ப இப்படி இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IUML இருக்க ஒருத்தருக்கு சிறுபான்மைத்துறை அமைச்சர், ஏன் அவங்களை தூக்கிட்டு போய் நீங்க வேற அவங்களுக்கு அறநிலைத்துறை கொடுக்க முடியாது, அப்ப நீங்க அமைச்சர்ல நிதி அமைச்சர் கொடுக்கலாம், இல்ல மதுவிலக்கு கொடுக்கலாம், இல்ல மின்சாரத்துறை கொடுக்கலாம், இல்ல பொதுப்பணித்துறை, இதுல PWD-வா அதுல ஏதாவது பொதுப்பணி வந்து வேற இதுல வரும், PWD-ல கொடுக்கலாம், இல்ல நீங்க வந்து வேற எதுலயாவது ஒரு இடத்துல கொடுக்கலாம், போக்குவரத்து துறையில கொடுக்கலாம், எவ்வளவோ துறைகள் இருக்கு, வேளாண்ல கொடுக்கலாம், என்னமாவது கொடுக்கலாம். எதுக்கும் கொடுக்காம நீங்க அவங்க இந்த சமூகம், அதனால இந்த சமூகத்தினுடைய சார்ந்தா இந்த அமைச்சர்ல இருந்தாதான் இவர் சரியா இருக்கும் அப்படின்னு தூக்கி கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் சமூக நீதியே இல்லையே. இதுக்கு பேர் பழைய ஆளுங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்தது அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஆளுங்க பண்ணதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இருந்தாலும் உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக வரலாற்றிலேயே ஒரு முதல்வர், எல்லாருக்கும் பிறந்த தேதியிலேயே பிறந்த சர்டிபிகேட் கிடைக்கும். ஆமா அப்படின்னு ஒரு இது அவங்க அம்மா வயிற்றுல அவங்கவுங்க பிறந்துக்கலான்னு அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரப்பட்ட சரி தான். நான் அடுத்ததா வந்து இன்னொரு நியூஸ் வந்து என்ன பரவிட்டு இருக்கேன், இது நாள் வரைக்கும் திமுக சதி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அவங்க ஆளுங்கட்சி, இப்போ இவங்க தான் ஆளுங்கட்சி, தாவேக்க தான் ஆளுங்கட்சி. இன்னைக்கு மின்வெட்டு அப்படின்றது சென்னையில பல இடங்கள்ல இரவு நேரங்கள்ல அதிகமா இருக்கு. இதுக்காக மக்கள் ரோட்ல இறங்கி போராடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன் அநியாயத்துக்கு தான் கரண்ட் கட் பண்றீங்களே அப்படின்ட்டு. ஆனா அதுலயும் இவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, இதுவும் திமுக சதி,
ஒயரை குறிப்பா கடிச்சு விட்டாங்க போய் உதயநிதி ஸ்டாலினும் போய் சேகர் பாபு அவர்கள் பண்றாருன்னு சொல்றாங்க. போய் சேகர் ஒயரை பாபு தான் கடிச்சு விட்டாங்க, பண்றாங்க. இழுத்து விட்டு ஒயர் புடுங்கி விட்டு வந்திருப்பாங்கல்ல, ஃபீஸ் பே கேர் இல்ல புடுங்கிட்டு ஸ்டாலின் போயிருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இழுக்கல. அந்த அளவுக்கு இன்னும் தரம் தாழ்ந்து போகவில்லை தாவேக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவி இது சேகர் பாபு அவர்களுடைய சதி. அவர்தான் சென்னையோடைய கண்ட்ரோல். அவர்கிட்ட கொடுத்து சென்னையில வந்து வர அப்ப முடியாம நீங்க போனதால கையாளாகாத ஆள்னு ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப தாவேக்கா சேகர் பாபு ஒருத்தருடைய சதி திட்டத்தை முறியடிக்க முடியாத அளவுக்குலாம் தாவேக்காவுடைய முதல்வர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி சேகர் எனக்கு பாபு மேல இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ம், 4 ம். பிரிவு கீழ வழக்கு. அதுல ஆமா. வந்து கொலை முயற்சி இருக்கு. ம், அவர் மேல வழக்கு போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட அதிக ஆட்சி அதிகாரம் இருக்கு. இருக்கு. அப்புறம் என்ன கரண்ட கட் இதுல பண்ணி என்ன விட்டா இருக்கு? நீங்க இந்த சேகர் வழக்கு பாபு சேர்த்து பெரிய போடலாமே. கிங்னா எப்படி 4 வழக்கு போட முடிஞ்சது? ம், ம், சேகர் ம். பாபு அசைக்க முடியாத தூண்னா இன்னைக்கு தான் வழக்கு போட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப எப்படி போட்டீங்கன்னு நம்ம கேட்போம். ம், ஒட்டுமொத்தமா கரண்ட் கட்டு. ம், இத்தனைக்கும் ஆதவர்ஜுனான்ற ஒரு அமைச்சர் சொல்லி இனிமே ம். கரண்ட் கட் பண்ணா அறிவிப்பு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வேற தான் கொடுத்தாரு. வரணும் ம், அப்படின்னு தான் நீங்க வந்து ம். கரண்ட் கட் பண்றீங்க. நம்பர் வேலை செய்யலீங்களே. நம்பர் எது புதுசா பெருங்காயமா கொடுத்தாரு. பிடிக்கு அது கம்பெனி போகுது ஐயோ. அந்த நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர். அப்ப நீங்க வந்து சொல்றாரு இந்த மாதிரி ம், அறிவிப்பு கொடுத்துதான் பண்ணணும்னு. ம், அதை மீறி ஈபி துறை நடக்குதுன்னா ம். அப்ப யாரு டம்மி? இவங்க தாவேக்கா ஆட்சி தான் அப்படி கம்மியா வேணா இருக்கு. ஒத்துக்கலாமா? அப்படிதான் அமைச்சர் ஒத்துக்கிறாங்க. சொல்லியே இங்க இதான் நிலைமை. ம். இதுல கொடுமை என்னன்னா அவன் சில பேர்லாம் கேக்குறான், நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன், என் வீட்டுக்கு ஏன் கரண்ட் போச்சுன்றான். யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாரபட்சம் இல்லாம ஓட்டு போடாதவங்க என்னுடைய மக்கள் இல்லையா அப்படின்னு தானே அண்ணன் சொன்னாரு. தாவேக்காக அதுல தான் நான் ஓட்டு விதிவிலக்கு இல்ல. போட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் திமுக காரன், அவன் வீட்டுக்கு கரண்ட் போகட்டும், ஓஹோ. இந்த வீட்டுக்கு வந்து அதிமுக காரன், அவன் வீட்டுக்கு கூட கரண்ட் எனக்கு என்ன போகட்டும், கேள்வினா, இது திமுக காரன் சதினா அவன் திமுக காரன் கட் பண்ணாம தாவேக்காக மட்டும் தானே கட் கட் பண்ணணும். பண்ணும். அவங்க ஏன் அப்படி கூட அவங்க வழியிலே யோசிப்பான். போனா ஆமால, சொல்ற. எங்க ஹவுஸ் ஓனர் வேணா திமுக இருக்காங்க, மேல் வீட்டுல நான் வாடகைக்கு இருக்கேன், அப்ப என் வீட்டுல திமுக மட்டும் எனக்கு கரண்ட் இருக்கணும்ல, நான் ஆமா தாவேக்காக்குல ஓட்டு போட்டேன். அப்படின்னு இன்னொருத்தன் கேக்குறான். கேட்கிறான், நான் தாவேக்காரன், எனக்கு ஓட்டுருக்கு 10 ரூபா, எனக்கு ஏன் வாங்குற அப்படின்றான். நான் தாவேக்காரன்யா, எனக்கு வாங்காத மத்தவன்ட்ட வாங்குன்றான். ஏய் நானும் தாவேக்காரன் தான்டா, 20 ரூபா குடுறா. ஐயோ அவங்க நானும் 10 ரூபா தான் மதுரக்காரன்டான்ற வாங்கினா, மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. அவங்க 10 ரூபா தான் வாங்கினாங்க, நீ 20 ரூபா வாங்க. அப்படிதான்டா வாங்குவேன், குடுறா அப்படின்னு அதையே வாங்குறான். நான் செஞ்சா எப்படி? நான் மாற்றம் இல்லையா? அப்ப நான் கூட வாங்கணும் இல்லையா? மாற்றம் பார்களை அதாவது மாற்றம்னா என்ன மாற்றம்? ஒரு இடத்துல போய் ஒயின் ஷாப் மூடணும்னு சொல்லி போயிருக்காங்க, லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. ம், ம். அப்ப எப்படி மூடுறது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், கோவில் இல்ல பொதுமக்கள் அதிகமா 500 கூடக்கூடிய மீட்டருக்கு. பஸ் ஆமா. ஸ்டாண்ட்ல இங்கெல்லாம் மூடணும் அப்படின்னு. ஸ்கூல் பக்கத்துல இப்ப ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ம், ஓகே, என்னடா இது ஒயின் ஷாப் லைசென்ஸோட ப்ராப்பரா வச்சிருக்கான், மூட முடியாதுங்கிறான். சரி ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு ஸ்கூல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு கேட்க போயிருக்காங்க ஒரு கூட்டம். போன உடனே அங்க பார்த்தானுங்க, ஸ்கூலுக்கு லைசென்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க ஸ்கூலை மாத்திருங்க, யார்கிட்ட லைசென்ஸ் இல்லையா அவங்கள ஸ்கூலை மாத்திரு. மாத்திருங்க, முடிச்சிடலாம். ஸ்கூலை மாத்திருங்க, அவ்வளவு கிளம்புங்க, ஜாலி, போயிருங்க. அவ்வளவுதான் மாற்றம். இப்ப ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் இல்லல்ல, டாஸ்மார்க் இல்ல. வந்துருச்சு ரிசல்ட், அவ்வளவுதான். அன்பில் மகேஷ் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ம், எக்காரணத்தை கொண்டும் அரசு பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது ம், அப்படின்னு ஒரு ம், ட்வீட் போட்டிருக்காரு. ம். இப்படி ஒரு அறவேக்காட்டு கூட்டத்தை நம்ம வச்சிருக்கோம். இன்னொருத்தன் இன்னைக்கு இப்ப இந்த அதாவது அன்பில் சோழிங்கநல்லூர்ல, மகேஷ் வந்து பள்ளிகளை மூடக்கூடாதுன்னு டிவிகேல இருந்து போடுறாங்களா? ஆஹா, ஆ, அன்பில் மகேஷ் வந்து இதை கண்டிச்சு ட்வீட் போடுறாரு, ஓகே இந்த ஓகே. பள்ளிக்கூடங்களை மூடக்கூடாதுன்னு. ஓகே ஓகே. சோழிங்கநல்லூர்ல மாநகராட்சி கூட்டம் நடக்குது, ம், கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ம். 10 பேர் தாவேகா நிர்வாகி உள்ள போயிட்டாங்க. கூட்டம் ஒழுங்கா நடக்குதா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றானுங்க. அட பைத்தியக்காரங்களா, யாரா நீங்க? இத்தனையும் காலைல அமைச்சர் புஷி ஆனந்த் சொல்றாரு, யாரும் ஒழுக்கமா வரம்பு நடந்துக்கணும், மீறக்கூடாதுன்னு. அண்ணன் பேரை காப்பாத்துங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. தோத்த எம்எல்ஏ எல்லாம் ரைடு போறாங்க, தோத்த எம்எல்ஏ எல்லாம் ரைடு போறாங்க. எனக்கு அதுவும் ஆஸ்பத்திரிக்குள்ள. ம், இதுல ஒரு பக்கம் அருண்ராஜ் வந்து அரசு மருத்துவமனைகள்ல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு முட்டாள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்ப ரொம்ப யதார்த்தமா கேட்போம், புஷி ஆனந்துக்கு உடம்பு சரியில்லை, ம். அவர் போய் தனியா நின்று ஓபி சீட் வாங்கிட்டு போயிட்டு பெட்ல போய் இது பண்ணுவாரா? போகும்போது எந்த படைபலத்தோட போவார் நமக்கு தெரியும். தெரியும். சரி புஷி ஆனந்தை விடுங்க, ரொம்ப கீழே வருவோம். ம். யாராவது ஒரு 4 பேர், நேத்து ஒரு அக்கா நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு டாக்டர் வேலைக்கு உள்ள போச்சுல்ல, நர்ஸ் டாக்டர் வேஷம் அது போட்டு அந்த பொண்ணு பக்கத்திலே ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க போவாங்களா? அக்கா வாங்க வாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு, இருங்க நானும் மூஞ்ச காட்டுறேன்னு பின்னாடி வந்துட்டான். ம். இன்னைக்கு அந்த அக்கா டக்குன்னு வேற ட்ரெஸ் போய் மாநகராட்சியை போய் ரைடு போகுது. நாளைக்கு அது நீதிபதி கிட்ட போயிட்டு அவங்க எத்தனை குழுல தான் இருக்காங்க அவங்க? தசவதாரம், லேடி தசவதாரம். ஓஹோ. நாளைக்கு வந்து நீதிபதி கிட்ட போயிட்டு ம். ஜட்ஜை போயிட்டு நோண்டி, எந்திரிங்க ஒரு நிமிஷம், தீர்ப்பு எப்படி எழுதுறீங்க கொடுங்கன்ட்டு அவங்களே எழுதுவாங்க. தீர்ப்பு check சரியா தான் பண்றாங்க. எழுதுறீங்களா? செக்ஷன்ல சரியா நாளை இருக்கா? கழிச்சு விஜயோட சீட்டையே போய் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் ஓஹோ. எந்திரிங்க, தள்ளுங்க, உட்காந்து பாக்குறேன்ட்டு எந்திரிச்சிருங்கன்னு அப்படி உட்காந்து வேவ் பார்ப்பாங்க. கார்பெண்ட் வேலை தான் பார்ப்பாங்களா? ஆமா, அப்படி எல்லாம் ஆல்ரெடி அமைச்சரோட சீட்ல உட்காந்து செல்ஃபி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ. அது நான் சபாநாயகர் சீட்டு பார்த்தேன். சபாநாயகர். சிஎம்கேவா? சிஎம் சீட்ல அமைச்சர்கள் அது ஓகே. இப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க தலைமைச் செயலகத்துல. சார் ம், என்ன ம். சார் இப்படி இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. ம், ம்.
அதாவது ஒரு ஆளு சிஎம் முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் எடுத்தார்ல, அதுக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். எங்களுக்கு தெரியாதுங்க. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, அவர் விஜய் அவர்கள் வந்து அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு சிஎம்மா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ முதல்வர்கள்லாம் பார்த்துருக்கேன். ம். அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஆனா இவர் வந்து எப்படின்னா, ரொம்ப பழகுறதற்கு இனிமையாக இருக்கிறார். அவருக்கு தெரிந்துதான் நான் அந்த ஃபோட்டோவ எடுத்தேன். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறாரு. அதனால தான் வந்து ஈஸியா கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. கேட்டா நாங்க ஃப்ரெண்டியா அப்படின்றாங்க போல. ஓஹோ! டைரக்ட்டா ஈபில கரண்ட் கட் பண்ணும்போது கூட, ஃப்ரெண்டியா அதெல்லாம் என் மச்சான் தான்யா அப்படின்னு அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க இல்ல போல. இவங்களே சொன்னாங்கல்ல, குவார்ட்டருக்கு ரூ. 10 அந்த பாட்டுக்கு ரூ. 10 அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரூ. 5 இவங்களுக்கு போகுது, ரூ. 5 அவங்களுக்கு போகுது. பங்கு போட்டுக்கிறாங்க ஆமா. அப்படின்னு. இப்ப இது யாருக்கு போகுது அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அறநிலைத்துறையில வந்து ரமேஷுக்கு போகும். அந்த ம். அர்ச்சனைக்கு 10 ரூபா வாங்குறது. இல்ல நான் பாட்டிலுக்கு ரூ. 10 இல்ல எல்லாமே நம்ம கணக்கு போட்டுருவோம். இல்ல ஆ, அப்புறம் ஆ. ஈபில ஏதாவது வந்து வயரிங் பண்ணிட்டு 10 ரூபா கேட்டாங்கன்னா, அது வந்து இதுக்கு போயிரும். சிடிஆருக்கு போயிரும். ம். அப்புறம் ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர்ஸ்ல தள்ளிட்டு போற 10 ரூபா வந்து அருண்ராஜுக்கு போயிரும். ம், நம்மளா ம். கனெக்ட் பண்ணோம். ஏன்னா கடந்த இல்ல ஆட்சியில அந்த இவங்கள வச்ச 10 குற்றச்சாட்டுகள் வாங்குனதுக்கு தான். தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தூக்கியிருக்காங்க. ரூ. 10 வாங்குனது லஞ்சம். நீ எப்படி லஞ்சம் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. பதவி அவரு நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க. அந்நியன் படம் கடைசியா பார்த்துட்டு வந்திருப்பாரு. 10 ரூபா வாங்குனதுக்கு சங்கர் வந்து எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்துருவாரு. ம், ம், ம். எச்ச துப்புனதுக்கு மறுநாள் கொலை பண்ணிருவாரு. டோட்டலா எல்லா படத்தையும் செத்துரு. வாட்ச் பண்ணிட்டு நைட்டா பார்த்திருக்கீங்க. அவன் அப்பதான் எச்ச துப்பியிருப்பான். இல்ல பார்க்ல சும்மா வேலை இல்லாம தூங்கிட்டு இருப்பான். ம், தூங்குறியா ம். அப்படின்னு அடிச்சே கொன்றுவாரு. அப்படிப்பட்ட சங்கர் மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு 10 ரூபா வாங்குறியா நீ ம், அப்படின்னு ம். டக்குனு. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அவ்வளவு ஊழல். அக்கறை இருந்துச்சுன்னா ம், எம்எல்ஏ சீட்டுக்கு அவ்வளவு பணம் வாங்கின ஒரு நபர் தான் நீங்க தூக்கணும். ம். இந்த குஷின்ட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆ, குஷி ராஜ்மோகன் நினைக்கிறேன் அவர் பேரு. ஆ. அவர் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி கவுன்சிலர்லே ஒன்றிய கவுன்சில் மாவட்ட இந்த கவுன்சிலருக்கே லிஸ்ட் போட்டு எந்தெந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெரைட்டிக்கு ஒரு அமௌண்ட் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் ம். ஆவின் தலைவரா இருக்கிறதுக்கு இத்தனை லட்சம் அப்படின்றாரு. அதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. 95 கோடி ரூபா ஊழல் பண்ணி ம். பிரபல குற்றவாளி, தலைமறைவா தேடப்படும் குற்றவாளியை சேலம். செங்கோட்டையின் தலைமையில ம். சேர்ந்திருக்காரு. ஒரு ம். லாரி முழுக்க சார்ஜ் ஷீட் வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி. ஆமா. உண்மையிலேயே செங்கோட்டையனுடைய அவருடைய அறைக்கு போய் கால் மேல கால் போட்டு ரமேஷ் உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஏன் சேர்த்தீங்க, உங்களையும் சஸ்பெண்ட் அவரையும் சஸ்பெண்ட், அறநிலைத்துறை சார்பா நான் தான் முடிவெடுப்பேன்னு ரமேஷ் பேசுவாரா? அப்ப முதல்வரே உங்களுடைய பேசலையே. குரல் எங்க இருக்கு? சாதாரண எளிய மக்கள்கிட்ட. ம். அந்த நர்ஸ், அந்த தள்ளிட்டு போற ஸ்ட்ரெச்சர்ஸ் தள்ளிட்டு போற அந்த ஊழியர் என்னவா இருப்பாரு? சாதாரண ஒரு ஊழியர். அவருடைய சம்பளம் கான்ட்ராக்ட்ல ம். 15,000 சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா, சிஎம்டிஏலயோ இல்ல வேற ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல கூப்பிட்டுருந்தாங்கன்னா, அதை 12ஆ தருவான், இல்லைன்னா 10ஆ தருவான். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 8,000 ரூபா தான் தரும், பிடிப்புலாம் போக. அப்ப இந்த மாதிரி 10, 20 டீக்கு வாங்கி தான் அவங்க வந்து வண்டியை ஓட்டி ஆகணும். அப்படின்னும் போது இப்ப இதெல்லாம் எங்க போய் முடியும்? நீ யார குறை சொல்லணும்? இந்த 10 ரூபா வாங்குறான்னா ஒரு எச்சரிக்கை விடுக்கணும். ம். இது மாதிரி இருங்க, இது ம். கடைசி வார்னிங், இதுக்கு மேல இருக்கக்கூடாது ஆமா. அப்படின்னு விடணும். ம். எனக்கு தெரிஞ்சு மா சுப்பிரமணியன் போனாட்டி திடீர்னு ஆய்வு நடத்துவார். ஆமா. அப்ப திடீர்னு யாராவது லேட்டா வந்தாங்கன்னா, இதான் லாஸ்ட் வார்னிங், இனிமே நான் எப்போனாலும் வருவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் போவார். நீங்க எச்சரிக்கை கொடுத்ததுனால தான் ஆட்சி சரியில்லை, அதனால நாங்க இப்படி அதனால தான் சஸ்பெண்ட் போடுறோம். பண்றோம் அப்படின்றாங்க. சரி, அப்ப இன்னையில இருந்து கணக்கு வைப்போம். எத்தனை பேர் இவங்க வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு பார்ப்போம். எத்தனை ஊழல் நடக்குன்னு பார்ப்போம். இப்பவே ஒரு வீடியோ இன்னைக்கு காலைல பார்த்தேன். மாமூல் கேட்டு பழக்கடையில மாமூல் கேட்டு மாவட்ட செயலாளரோ மாவட்ட வட்டமோ யாரோ ஒருத்தர். எம்எல்ஏ ஓடைய ஹஸ்பண்டோடைய பிஏ. ஓ. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து தாவேக்கா ஆளுங்க, இனிமே எங்களுக்கு மாமூல் வந்து கரெக்டா வரணும் கரெக்டா அப்படின்னு வரும். பழக்கடையில போன்லயே. பிரச்சனை. இல்ல நேர்லயே போயிருக்காரு. நேர்லயே போய் மிரட்டுறாரு. மிரட்டுறாரு. அப்ப இவருக்கு என்ன தண்டனை? அதான் அவர் எம்எல்ஏ கூட இல்ல, எம்எல்ஏ ஓடைய ஹஸ்பண்டோடைய பிஏ. கடந்த ஆட்சியில கவுன்சிலர் புருஷன்ற பேர்ல ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்துச்சுல, ஆமா. அதெல்லாம் ஒடுக்குனார்ல, ஆமா. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். அதுக்கப்புறம் எல்லாம் அமுங்குச்சு. ம். இப்ப இது தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ம், ம். எம்எல்ஏ எதிர்த்த வீட்டுல இருக்காருல, அவரோட தங்கச்சியோட புருஷன் இருக்காருல, அந்த புருஷனுக்கு மச்சினிச்சு இருக்கு, ஒண்ணு விட்ட சித்தப்பா. அந்த மச்சினிக்கு பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன் நானு, அதனால எனக்கு கமிஷன் வரணும். எனக்கு நேரடியா எம்எல்ஏவோட தொடர்பு இருக்கு, போற போக்க பார்த்தா நான் தாவேக்கா ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு கமிஷன் வரணும் கமிஷன் வரணும் அப்படின்னு இறங்கிடுவாங்க ஆமா. போல இருக்கு. கேட்டா ராஜுபாய் மாதிரி கையில எங்க பேரு எழுதியிருக்கேன் டிவிக்கு அப்படின்னு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க இவ்ளோ சொல்றீங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வாரத்துல எல்லா ஊழலையும் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அது பேசி. ஒண்ணும் இல்ல, இந்த தலைமைச் செயலகத்துல ஒரு போர்டு எழுதியிருக்கும், அதுல ஊழா இல்லு எழுதியிருக்கும். முத நாள் ஊ, அடுத்து லா, கடைசியா இல்லு, ஒளிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், ஊழலை ஒழிக்க. அவ்வளவுதான். சீமான் மாதிரி சாதியை ஒழிப்பேன், சாதின்னு எழுதிட்டு அழிச்சிட்டா ஒளிஞ்சிருச்சு. எவ்வளவு ஈஸியா ஊழலை ஒழிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கடந்த ஆட்சியிலே சொல்லி கொடுத்திருந்தா அதை செஞ்சிருப்பாங்க. அதை வந்து அழிச்சதும் ஒரு அரசு அதிகாரி தான். அவர் சிரிச்சுக்கிட்டே அழிச்சாராம். அதனால அது நல்லா இருந்துச்சு அவருக்கு. ஆனா ஒழிச்சிட்டோம் பாத்தீங்களா, நம்ம ஆட்சி வந்தோடனே ஊழல் எவ்வளவு ஈஸியா அழியுது அப்படின்ற சந்தோஷத்துல. அவ்வளவுதான். இப்ப நம்ம திரும்ப கேட்போம், எப்படி உங்களுக்கு அவ்வளவு கோடி சொத்து வந்துச்சு? ஆதவ அர்ஜுனாக்கா
அவரு அந்த கல்யாணம் அம்மனை பண்ணாரு வந்துச்சு. உழைச்சிங்களா? என்ன ஆ. வேலை செஞ்சீங்க கல்யாணம் அவன் பண்ணி? புருஷனா வேலை ஜாயின் ஆ, பண்ணியிருக்காரு. ஹஸ்பண்டா ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி. அஃபிடவிட்ல என்னன்னு போட்டிருந்தீங்க? தெரியலீங்களே. அத நான் பார்க்கலீங்களே. நீங்க லாட்டரி பார்த்திருப்பீங்க. லாட்டரி வித்தேன். ஓஹோ! அந்தந்த மாநிலங்கள்ல லாட்டரி வித்து தான் எனக்கு இவ்வளவு கோடி சொத்துன்னு போட்டிருந்தீங்க. என்னங்க மாமனாரோட தொழில அவர் வந்து எடுத்து அதான் செய்றாரு. அது லாட்டரிங்கிறது தப்புங்களா? சித்தாள் வேலையா தமிழ்ல? ம்ஹ்ம். கூலி வேலையா? 100 நாள் வேலையா? நீங்க தெரியல, குடிசை எனக்கு தெரியல. தொழில்னு நெனைக்கிறேன். குடிசை தொழில். அப்ப இருக்கலாம். அப்படிதான் வந்திருக்கீங்க போல. ஆமா. லாட்டரிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்டரி தொழிலுங்கிறது என்ன வேலை? தடை ஒரு செய்யப்பட்ட ஸ்கேம். ஒரு இது. ஆமா. ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஆமா. அயோக்கிய பொழப்பு. ஆமா. அந்த பொழப்பு வேற ஏதோ ஒரு மாநிலத்துல பார்த்து ம். சம்பாரிச்சு நல்லா கோடி கணக்குல சேர்த்து இங்க வந்திருக்கீங்க. ஊழல ம். ஒழிச்சுட்டு நீங்க பேசலாமா? அது வந்து பர்சனல். ம். இது வந்து ஒரு அரசா நான் வந்து ஊழல ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு அப்பனா சொல்றாரு. விஜய் சார் போயிட்டு என்ன பண்ணணும்னா புலி படத்துல கட்ட வேண்டிய வரி ஏய்ப்பு தொகையை கட்டிட்டு வந்துருட்டோம். ம். அதையாவது தயவு செய்து கட்டினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. நாங்க ம். ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னாவது சொல்லுங்க. இல்ல அதுல நாங்க வந்து கோர்ட்ல வந்து ஒரு பெரிய போராட்டம், பெரிய சட்ட போராட்டமே நடத்திட்டு இருக்கேன். எங்க அந்த அண்ணன் ஜட்ஜ் நம்பர் 2 தடவை என்னன்னு திட்டினாருன்னு ஊருக்கே தெரியும். இந்த ஒரு வாட்டி யாரு வாயால வேணாலும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். ஆ. நீங்க எல்லாம் ஒரு சமூக பொறுப்புல இருக்கீங்க. ம். இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது. வரி ஏய்ப்பு செய்தது தப்பு. ஒழுங்கா நீங்க கட்ட வேண்டிய தொகையை 1.5 கோடியை கட்டிட்டு போங்கன்னாரு. ம். மறுபடியும் ஹையரிங் போட்டாரு. மறுபடியும் கட்டுங்கன்ட்டாங்க. இப்ப மறுபடியும் ஹையரிங் இப்ப போட்டு நாங்க முதலமைச்சர் ஆயிட்டோம். எப்படி நீங்க எங்கள கட்ட சொல்லுவீங்க? கட்ட சொல்லுங்க. அதான் இனிமே கட்ட முடியாது. அதிகாரத்தை பயன்படுத்தி அழிச்ச ஊழல்ல செங்கோட்டையன் எப்படி அதுவும் ஒரு காணாம போயிடுச்சு. ஊழல்வாதியா இருந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி வெளியே வந்தாரோ இவங்களும் வெளியே வந்துருவாங்க. ம். ஊழலை ஒழிச்சிட்டோம் ஊழல் அப்படின்னு ஒழிச்சிட்டு. சொல்லுவாங்க. அப்ப இது பியூர் ஜெயலலிதாவுடைய மாடல் ஆமா. ஆட்சின்னு சொல்லலாம். ஆமா, ஜெயலலிதா ஆட்சி தான் அது. அதான். அதனால பிரச்சனையே இருக்காது. நம்ம இதான் இன்னும் மாற்றம். அப்ப நீங்க இத வச்சு நான் ஒண்ணு சொல்ல. அப்பனா நீங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க ஒத்துங்கலாமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குல்ல. அது ஜெயலலிதா மாடல்னா அப்ப திராவிடம் இன்னும் ஒளியல தானே. திராவிடத்தை ஒழிச்சாங்களோ இல்லையோ ஒரு கூட்டத்தை அதிமுகவுல இருக்க ஒரு கூட்டத்தை ஒழிச்சு ஒரு விட்டாங்க. 20 பேருடைய வாழ்க்கையை வாழ்க்கை ஒழிச்சிருக்காங்க. நம்பி கப்பல் வேலை நம்பி வெளியில போனங்க. 6 அமைச்சர் தருவாங்கன்னு நினைச்சங்க. ம். பார்த்தா கப்பல் நின்னுச்சுன்னா இறங்கி இறங்கி கடல்ல தள்ளணும்ட்டாங்க தள்ளு. அப்படின்னு திரும்ப இன்னைக்கு எஸ்பி வேலுமணி வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்க தான் எப்பங்க பொதுச் செயலாளர் EPS எதிர்த்தோம். எதிர்த்தோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அந்தர் பெல்ட்டி. இப்ப இபிஎஸ் காட்டுல மழை. அதனால தம்பி கேட்டை திறந்து வைக்காத மூடி வை, ஏன் வெளியே வந்து தட்டுவாங்க, ஒருத்தரா அனுப்புன்னு அவர் உட்கார்ந்துருப்பாரு நேரம். இப்ப தானே இபிஎஸ் பக்கம் எல்லாமே போக போகுது. ஜெய ஆமா. நியூஸ்ல இருந்து ம். எல்லாம் போக போகுது. போகுது. அப்புறம் நம்ம வந்து எனக்காட என்ன ஆப்பு நடக்குது? வைக்கிறீங்க. இருடா உங்களுக்கு குழி தோன்றேன். அசிங்கப்பட்டீங்களா அப்படின்னு வாங்க உட்கார்ந்து வரிசையா வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதாவது நம்பி கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுல அதிமுக தான் ஃபர்ஸ்ட் இதுவா வந்து தாவேக்காவால பழி வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இனி அடுத்தடுத்து போயிருக்காங்க அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பழி வாங்கப்பட போறாங்கன்னு தெரியல. சோ அதெல்லாம் இனிமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான மூவ்லாம் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் இப்ப ஊழல ஒழிச்சிருக்காங்க, அடுத்து என்னென்ன ஒழிக்க போறாங்க, பெயிண்ட்ல எழுதி வச்சு ஒழிக்கிறாங்களா, சாக் பீஸ்ல எழுதி வச்சு ஒழிக்கிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.